சின்னம் எனக்கு நல்லா கவனிச்சுக்கங்க. விவசாயி சின்னத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஐயா சொன்னப்பா, ஐயா என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறாங்க. முதல்ல வந்தவனுக்கு தான் முன்னுரிமை, அவனுக்கு தான் கொடுப்பாங்க. சரி, கொடுத்துட்டு போறான். இப்போ உங்க குக்கர் சின்னம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க முதல்ல போய் கேட்டீங்களா? அப்ப நீங்க கூட்டணி வச்சா கிடைக்குது. சரி, எனக்கு சின்ன வேணாம், வேற ஒருத்தன் கொடுத்தா அதை போட்டியிட வேட்பாளர் இல்லை, அதோட விட்டு போக வேண்டியதானே? எல்லா தொகுதியிலையும் சுயேட்சையில போட வைக்கிறானே, அதை யார் செய்யறா? ஐயா தான். அப்ப தேர்தல் அதிகாரம் உள்ள தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லும் போதும் பாரதிய ஜனதா சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்குதுன்னா, இது பாரதிய ஜனதாவின் கட்சி அலுவலகமா இல்லையா? நல்லா நீங்க வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி இந்த குக்கர் சின்னம் வந்தது? ஐயா ஜி.கே. வாசனுக்கு எப்படி அந்த சைக்கிள் சின்னம் வந்தது? கூட்டணி வச்சா வருது. எப்படி இருக்கு பாருங்க. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தர்களே, ஏமாந்துராதீங்க. கச்சத்தீவை மீட்பேன் திடீர்னு பாசம் வருது. அது என்னடா உங்களுக்கு தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல அவ்வளவு பாசம் வருது? எப்படி இந்த மாதிரி கேடு கட்டதனத்துக்கெல்லாம் மயங்கிடுவான் தமிழன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு கால ராஜா. அது மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு சைசங்கர் சுப்பிரமணிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த முன்னாடி அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்க போறாங்க. ஆமா, கச்சத்தீவை கொடுத்தது தப்பு அப்படின்னு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் வச்ச அப்புதான் இதுக்கு காரணம். வச்சுட்டேன்னா அப்புறம் இல்ல, நான் வந்தா நெய்தல் படை அமைப்பேன், என் மீனவனை தொட்டா தூக்குவேன் அப்படிங்கிற கனவுல இருந்து கோமால இருந்து எந்திரிச்சேன். நான் உறங்கவில்லை, ரொம்ப இருக்கு, என்னது தப்பு நடந்துருச்சே. 10 ஆண்டு காலம் பதவியில் இது யார் தெரியுமா காரணம்? ஆர்டிஐ போட்டு இந்த விவரங்களை எடுத்து கொடுத்த அண்ணாமலை தான் காரணம். என்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்களை துணைக்கு அழைத்து கொண்டு ஊராக போய் என் இனத்தை கொள்ளுகிற காங்கிரஸையும் இந்த திமுகவையும் கருவறுக்க வேண்டும் என்று காங்கிரஸை கருவறுப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஊராக பேசி வந்தேன். அப்போது தேனி பெரிய குளத்தில் இங்கே என் அருமை சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கு நான் வாக்கு சேகரித்தேன். அந்த இடத்தில் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திருநெல்வேலியிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். அன்னைக்கு எல்லோரும் எங்கள் இளவு வீட்டுக்கு யாருமே வராத நேரத்தில் அந்த அம்மா ஆறுதலாக எங்கள் மீது தோல் வைத்தார்கள். அந்த ஒற்றை வார்த்தை இங்கே அவர்கள் சொன்னது, நான் வந்தால் ஜெயித்து வந்தால் தனி ஈழம் அமைப்பேன் என்று அவர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தை எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு பேரார்வத்தையும் பெரும் நம்பிக்கையும் தந்தது. அதை பாராட்டி எங்கள் தலைவர் அரசியல் துறை பிரிவு சேவை பொறுப்பாளர் எங்கள் அண்ணன் நடேசனார் மூலமாக கடிதம் அம்மையாருக்கு எழுதியதே. நான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னதை எல்லோரும் அப்படி சொல்லிட்டார் மலர்ந்துருச்சா என்று. ஜெயலலிதா நாடு பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் போராடவில்லை. மோடி பெற்றுக் கொடுப்பார், ராகுல் காந்தி பெற்றுக் கொடுப்பார், கருணாநிதி பெற்றுக் கொடுப்பார், அவர் மகன் பெற்றுக் கொடுப்பார் என்று போராடவில்லை. நாங்கள் போராடி பெற்றுக் கொள்ளுவோம் என்கிற துணிவிலும் நம்பிக்கையிலும் தான் நாங்கள் களத்திலே பாய்ந்தோம். அந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இறந்து போன என் தங்கையை, என் தாயை, என் அப்பாவை உயிர்ப்பித்து தர முடியாத ஜெயலலிதாவால், ஆனால் அந்த ஒற்றை வார்த்தை செத்து விழுந்த வீடுகளில் ஒரு ஆறுதலாக ஒலித்தது. திருப்பி அவரிடத்திலே கேட்டாங்கள், நீங்கள் எப்படி ஈழத்தை அடைவீர்கள் இங்கிருந்து கொண்டு? நீங்கள் எப்படி இங்கிருந்து பாகிஸ்தானை 2ஆக பிரித்து பங்களாதேஷை அமைத்தீர்களோ அப்படித்தான் நான் இலங்கையை 2ஆக பிரித்து ஈழம் அமைப்பேன் என்ற அளவிற்கு அவர்கள் பேசினார்கள். அந்த நேரத்தில் இதே என் அன்பு சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரித்து பேசிய போதுதான், இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் என்று நான் பேசினேன். அப்போது அவர் இரட்டை இலையில் நின்றார். இப்போது அவர் எந்த இடத்தில் நிற்கிறார், எந்த சின்னத்தில் நிற்கிறார், நாளை எந்த சின்னத்தில் எந்த கட்சியில் இருப்பார் என்பதை நீங்கள் யாராவது இறுதி வரை இதே கட்சியில் இருப்பார் என்கிற உறுதியை உங்களால் தர முடியுமா என்றும் பாருங்கள். இடையிலே அங்கிருந்து நேர திமுகவுக்கு வரவில்லை. இடையிலே அங்கிருந்து ஐயா டிடிவி தினகரன்ட்ட போனார். இது சரிப்பட்டு வராது போல இருக்கே ஏன்னா இவர் அப்படின்னு இங்கே வந்துட்டார். அப்படிதான் செந்தில் பாலாஜி அவரோட போனார். திருப்பி அங்கிருந்து நேர திமுக போனார். சட்டமன்ற உறுப்பினரானார், பதவியை வாங்கினார், டாஸ்மார்க் மின்துறையை வாங்கினார். இப்ப நேர உள்ள இருக்கிறார்.